டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். திருவெரும்பூர் பகுதி கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சகோதரர் சிவக்குமார், சகோதரி மருத்துவர் பவதாரணி இணையருடைய திருமண விழாவை முன்னிலை பொறுப்பு ஏற்று நடத்தி கொடுக்கக்கூடிய கழகத்துடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு கே என் நேரு அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு ஐ பெரியசாமி அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான என் அருமை நண்பர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை குழு தலைவருமான அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு கோவி செழியன் அவர்களே, அண்ணன் சிவசங்கர் அவர்களே, திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை செயலாளருமான அருமை சகோதரர் திரு துரை வைகோ அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே, அண்ணன் வைரமணி அவர்களே, அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களே, மாநகர செயலாளரும் மேயருமான அண்ணன் அன்பழகன் அவர்களே, திருச்சி மாநகர செயலாளர் அண்ணன் மதிவாணன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா சல்மா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்களே, அண்ணன் ஸ்டாலின் குமார் அவர்களே, அண்ணன் பழனி ஆண்டி அவர்களே, அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களே, சகோதரர் கதிரவன் அவர்களே, சகோதரர் மருத்துவர் முத்துராஜ் அவர்களே, அயலக அணியினுடைய மாநில செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் அப்துல்லா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்பில் பெரியசாமி அவர்களே, அண்ணன் பரணிக்குமார் அவர்களே, திருவெரும்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் கருணாநிதி உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு செயலாளர்களே, நிர்வாகிகளே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் வெங்கடேஷ்குமார் அவர்களே, மாநகர அமைப்பாளர் சகோதரர் முத்து தீபக் மற்றும் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, வந்திருக்கக்கூடிய மணவாக்களுடைய பெற்றோர்களே, உற்ற உறவினர்களே, நண்பர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகளை அத்தனை பேருக்கு முதற்கனுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கே என் சேகரனுடைய இல்ல திருமண விழாவை உங்கள் முன்பு நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இன்றைக்கு இல்வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற அண்ணன் கே என் சேகரனுடைய மகன் திருவெரும்பூர் பகுதி கழக செயலாளர் தம்பி சிவக்குமார், மருத்துவர் சகோதரி பவதாரணி இணையருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருமண விழாவிற்கு வருகின்ற வழி என்றும் சிறப்பான ஒரு வரவேற்பை அளித்த இந்த திருமண விழாவில் கலந்து கொள்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருச்சி மாவட்டத்திற்கு எப்பொழுது வந்தாலுமே ஒரு தனி உற்சாகம் பிறக்கும். ஏனென்றால் தீரர் கூட்டமாம் திருச்சி தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல திருப்பு முனைகள் கண்ட மாவட்டம். கழகத்துடைய பல தேர்தல் வெற்றிகளுக்கு அடித்தளமிட்ட பல மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் இந்த திருச்சி மாவட்டத்தில் தான் நடைபெற்றிருக்கின்றது. திருச்சி எந்த அளவுக்கு கழகத்திற்கு முக்கியமான மாவட்டம் என்றால், கழகத்துடைய இப்போதைய முதன்மை செயலாளரை தந்தது அண்ணன் நேரு தந்தது இந்த திருச்சி மாவட்டம். கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவரான அண்ணன் சிவா அவர்களை தந்ததும் இந்த திருச்சி மாவட்டம். ஏன் இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு சிறந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரை தந்ததும் உங்களுடைய இந்த திருச்சி மாவட்டம் தான். அப்படிப்பட்ட திருச்சியில்தான் கழகம் வளர்த்த முன்னோடிகளில் ஒருவர் தான் அண்ணன் திரு சேகரன் அவர்கள். அண்ணன் சேகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கழகத்துடைய மிக தூய்மையான ஒரு உடன்பிறப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. தலைமை என்ன சொல்கின்றதோ, தலைவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன கட்டளை இடுகிறாரோ அதை களத்தில் செயல்படுத்தி காட்டுகின்ற செயல் வீரர் தான் அண்ணன் சேகரன் அவர்கள்.
இன்றைக்கு அண்ணன் சேகரன் அவர்கள் படிப்படியாக உழைத்து இன்றைக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் என்ற அந்த பொறுப்புக்கு வந்திருக்கின்றார். குறிப்பாக கழகம் இக்கட்டான நேரங்களை சந்திக்கும் போதெல்லாம் இந்த திருவெரும்பூர் பகுதியிலே கழகத்தை கட்டி காத்தவர் தான் அண்ணன் சேகரன் அவர்கள். 2001 முதல் 2011 வரை திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி பல திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்தவர் தான் அண்ணன் சேகரன் அவர்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், திருச்சி அண்ணா நகரில் அரசால் வழங்கப்பட்ட 5000 குடும்பங்கள், இடங்கள் வழங்கப்பட்ட 5000 குடும்பங்கள் செயல்டீடு இல்லாமல் பல வருடங்கள் தவித்து வந்தனர். அவர்களுடைய 30 ஆண்டு கால பிரச்சனையை கலைஞர் அவர்களிடம் எடுத்துச் சொல்லி அரசிடம் இருந்து 2006 ஆட்சி காலத்தில் செயல்டீட் பெற்றுக் கொடுத்தவர் தான் அண்ணன் திரு சேகரன் அவர்கள். இதை யாரும் மறக்க முடியாது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை திருவெரும்பூரில் உள்ள அத்தனை கிராமத்திற்கும் கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் அண்ணன் திரு சேகரன் அவர்கள். திருவெரும்பூர் பகுதியில் இன்னைக்கு டைட்டில் பார்க் அமைஞ்சிருக்குன்னா அதற்கும் காரணம் அண்ணன் திரு KN சேகரன் அவர்கள் தான். 2016 ஆண்டு நண்பர் அன்பில் மகேஷ் அவர்கள் முதலாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவெடுக்கும் பொழுது, இந்த திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட முடிவெடுத்த பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் சேகரன் அவர்களை தான் முதல்ல அழைத்தார். மகேஷை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன், அவரை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அண்ணன் சேகரன் அவரிடத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் கட்டளையிட்டார். தலைவர் சொன்னபடி மகேஷ் அவர்கள் 2 முறை வெற்றி பெற்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் என்றால் அதற்கு முழு காரணம் அண்ணன் திரு சேகரனுடைய ஒத்துழைப்பும் அவருடைய உழைப்பும் தான். அண்ணன் சேகரனுடைய வழியில இன்றைக்கு இங்கே மனமாக இருக்கக்கூடிய தம்பி சிவகுமாரும் கழக பணி, மக்கள் பணி என இரண்டையும் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு கழக திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். அதற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நேரு அண்ணன் அவர்கள் சொன்னது போது பேசும்பொழுது குறிப்பிட்டார், மணமகன் மிக செல்லப்பிள்ளை, அவங்க அப்பா சொன்னவங்க கூட கேட்க மாட்டார், நான் சொன்னதான் கேட்பாரு அப்படின்னு அண்ணன் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நான் தான் இந்த திருமண விழாவை நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். தாலியை நான் தான் எடுத்து கொடுத்தேன் மணமகன்ட்டு. அவர் மணமகன் அப்பா சொல்ற பேச்சு மட்டும் கேட்கறது இல்லை, அம்மா சொல்ற பேச்சும் கேட்கறது இல்லை. ஏன்னா தாலியை கட்டும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, நான் பக்கத்துல தான் நிக்கிறேன், நீ 2 முடிச்சு தான் போடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. திருப்பி சொல்றாங்க. மணமகனும் எல்லாம் காதுல கேட்காத மாதிரி 3 முடிச்சு போட்டார். அப்புறம் தான் தெரியுது மணமக்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க தான் 3 முடிச்சு போட்டாகணும் அப்படின்னு. எனவே இப்பவே அவர் நன்றாக மனைவி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் ஒரே அடியாக மனைவி சொல்வது மட்டுமே கேட்டு நடக்காமல் அம்மாவுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து, அப்பாவுக்கும் அதே நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா இப்போ அரசியல்ல அப்பா பையன் உறவு மிக மிக முக்கியம். அப்பா பையன் சொல்ல கேட்காத பையன் சொல்லிடக்கூடாது. அந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு, மணமகனுக்கு இருக்கு. எனவே இங்கே நிறைய மகளிர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு, மகளிருக்கான அரசாக, சிறப்பான அரசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்கென்று பார்த்து செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து. அதுதான் விடியல் பயணம் திட்டம். கிட்டத்தட்ட இந்த 4 வருடங்களில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க 730 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, பல்வேறு திட்டங்கள். பெண்கள் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு அறிமுகப்படுத்தப்பட்டது தான் புதுமை பெண் திட்டம். வருடந்தோறும் கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவர்கள் இதுல பயன்பெறாங்க. பள்ளி கல்வி முடிச்சு உயர்கல்வி போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதே போலதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும் அப்படிங்க உருவாக்கப்பட்டதுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இதற்கெல்லாம் மகுடம் சூட்டியது போல நம்முடைய தலைவர் அவர்கள் இப்ப கொடுத்துட்டு இருக்கார். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 22 மாசம் கொடுத்திருக்கிறார். மாதந்தோறும் 1000 ரூபாய் 1,15,00,000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோ நாளைக்கு அடுத்த கேம்ப் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். சில பேருக்கு விட்டு போயிருக்கு மகளிர் உரிமை தொகை, அவங்களுக்கும் நிச்சயம் வழங்கப்படும். சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். எனவே மக்களுக்கான அரசாக, மகளிருக்கான அரசாக, மாணவர்களுக்கான அரசாக நம்முடைய அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் 8 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. இங்கே அனைவரும் குறிப்பிட்டது போல ஓரணியில் தமிழ்நாடாக நாம் திரண்டு
நம்முடைய முதலமைச்சர் அவர்களை இரண்டாவது முறையாக மீண்டும் முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்கக்கூடிய திருமண விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் அடுத்த 8 மாதங்களுக்கு நம்முடைய பிரச்சாரத்தை, அரசினுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமக்கள் மீண்டும் மீண்டும் பல்லாண்டு வாழ்க, நல்ல நண்பர்களாக வாழ்ந்து சுயமரியாதையோடு எதற்கு விட்டுக் கொடுக்கணுமோ அதற்கு மட்டும் விட்டுக் கொடுத்து விட்டு, எதற்கு பிடிவாதமாக இருக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் பிடிவாதமாக இருந்து மணமக்கள் இருவரும் வாழ்க வாழ்க என்று கூறிக்கொண்டு, நம்முடைய தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே இந்த திருமண விழாவை நடத்தி வைத்தாலும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைப்பார். மணமக்கள் தங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு மணமக்களை மீண்டும் உங்கள் சார்பாக வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் சேகரன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.